160 fits per day. ஒரு நாளைக்கு 50 அட்டாக் வருதுன்னா நீங்க நினைச்சு பாருங்க எப்படி இருக்கும். அந்த மாதிரி இதுல ஒரு மாதிரி வாழ்க்கையே வெறுத்துட்டாங்க எல்லாரும். பட் அவங்க பேரண்ட்ஸ், டாக்டர் அரசர் சொன்ன மாதிரி பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப கேர் எடுத்தாங்க குழந்தை. அண்ட் குழந்தைக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும், அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் அவுட்லுக்ல இருந்தாங்க. டாக்டர் அரசர் பார்த்துருந்தாங்க குழந்தைய. ஸோ அவர் வந்து குழந்தைக்கு ஏதாவது பண்ணணும்னு நிறைய ஒப்பீனியன்ஸ் எடுத்தாங்க. கடைசியில இங்க வந்து டாக்டர் அருள்மொழியும் நாங்களும் பார்த்தபோது இந்த வீடியோ இஜி முதல்ல எடுத்தோம். அந்த வீடியோ இஜில என்ன கண்டுபிடிச்சோம்னா, மூளையில ஒரு இடத்துல இருந்து வராம பல இடத்துல இருந்து வந்தது இந்த உறுத்தல், மூளையோட அந்த உறுத்தல், ஃபிட்ஸோட உறுத்தல். அந்த பல இடத்துல இருந்து வர உறுத்தல் வந்து ஃபுல் பிரெயினுக்கு ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. ஸோ அதுதான் பிரச்சனை. ஸோ எங்க தாட் ப்ராசஸ் என்ன, அந்த ஸ்ப்ரெட்டை வந்து நாங்க ஸ்டாப் பண்ண முடிஞ்சதுன்னா பின்ன அந்த ஃபிட்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். பிரச்சனை என்னன்னா, இந்த குழந்தையோட எம்ஆர்ஐ ஸ்கேன் நீங்க பாத்தீங்கன்னா ஸ்ட்ரக்சராகவே அது வந்து ரொம்ப நல்ல ஸ்ட்ரக்சர் இல்லை. ஏன்னா அந்த குழந்தை பிறந்த போது நடந்த பிரச்சனை இல்லை. ஸோ ஒரு ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ண வேண்டிய இது சர்ஜரி. பட் இது வந்து நாங்க ஆஃபர் பண்ணோம், அவங்களோட உட்காந்து பேசினோம். டாக்டர் அரசர், டாக்டர் அருள்மொழி, நானு ஒரு 2-3 வாட்டி பேசியிருப்போம். அவங்க ஒத்துட்டாங்க, எஸ் இது வந்து ஒரு ப்ராப்ளம் சிச்சுவேஷன், பட் இதுதான் சொல்யூஷன், ஏன்னா வேற சொல்யூஷனே இல்லை. ஸோ அது ஆப்ரேஷன் பண்ணிட்டு, ஆப்ரேஷன் பண்ண அப்புறம் ஆப்ரேஷன் டேபிள்லயே நாங்க வந்து கண்டினியூஸா இஜி ரெக்கார்டிங் பண்ணிட்டு வந்தோம். அந்த ஆப்ரேஷன் முடிகிற டைம்லயே அந்த இஜில அந்த ஃபிட்ஸ் டிஸப்பியர் ஆயிடுச்சு. ஸோ அது எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இண்டிகேஷன். தட் மீன்ஸ் நாங்க வந்து we are doing the right thing. இப்போ வந்து 3 மாசம் ஆகுது. இப்போ குழந்தைக்கு மெடிசன்ஸ் எல்லாம் ரெடியூஸ் பண்ணி இப்போ குழந்தை வெறும் 2 மெடிசன்ஸ் தான் கொடுக்கறது இல்லை. அட் மினிமல் டோசேஜ் 2 மெடிசன் கிடைக்கிறது. அண்ட் குழந்தைக்கு இப்போ ஃபிட்ஸ் வரது இல்லை. ஈஸியில் அதனால கொஞ்சம் இது இருக்கு, ஆக்டிவிட்டி இருக்கு, இருக்கும், பட் ஃபிட்ஸ் வருது இல்லை. ஸோ குழந்தையோட பிரெயின் டெவலப்மெண்ட் இப்போ இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. இந்த 3 மாசத்துலயே ஒரு டிஃபரன்ஸ் தெரியுது. நிறைய இருக்கு பண்ண வேண்டியது குழந்தைக்கு டெவலப்மெண்ட்லி ஆல்சோ. குழந்தைக்கு நிறைய, பட் இப்போ வந்து குழந்தைய ஹேண்டில் பண்றது இஸ் ஈஸியர். அண்ட் டாக்டர் அரசர் பீடியாட்ரிஷியன் அந்த பிரெயின் குழந்தையோட டெவலப்மெண்ட்டுக்கு இன்னும் நிறையாவே பண்ணலாம். ஸோ அந்த அளவுக்கு இப்போ ஃபிட்ஸை கண்ட்ரோல் பண்ணாலே மூளைக்கு ஒரு நல்ல ஒரு கண்டிஷன் கொண்டு வரும். பிரெயின் டெவலப்மெண்ட் நல்லபடியா நடக்கும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ ஃபிட்ஸ் கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு ஃபிட்ஸ் இருக்கிற சூழ்நிலையில சர்ஜரி டெஃபினெட்லி ஒரு ஆப்ஷன். அண்ட் சர்ஜரியில எஸ் மேஜர் சர்ஜரி தான், இது மைனர் சர்ஜரி கிடையாது. ஆனால் இங்க இருக்கிற டெக்னாலஜி, எக்ஸ்பீரியன்ஸ், எக்ஸ்பர்டீஸ் இருக்கிறதுனால ஒரு பெரிய குழுவே இருக்கு. டாக்டர் பொன்னியா மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு நியூரோ அனஸ்தீசியா, கிரிட்டிக்கல் கேர், அவங்க ஃபுல் டீமே இருக்கு, பீடியாட்ரிஷியன்ஸ் டீமே இருக்கு. ஸோ எல்லாமே இருக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு மேஜர் ப்ரொசீஜர் ஒரு இத்தனோண்டு ஒரு குழந்தையில பண்ண முடியுது சக்சஸ்ஃபுல். அண்ட் ஒரு நல்ல அவுட்கமும் வருது. ஸோ இதுதான் மெசேஜ். குழந்தை வந்து சஃபர் பண்ண வேண்டாம், ஒரு ஆன்சர் இருக்கு. அண்ட் ஏர்லியர் பண்ணா பெட்டர், ஏன்னா குழந்தையோட மூளை டெவலப்மெண்ட் பெட்டர் ஆகும். இதுதான் நாங்க சொல்லலாம். Interfering in the child's development itself, and the entire family was so much perturbed. At one point of time, the convulsions were so many in a day, as Dr. Sridhar put it, that the parents really got vexed. They were telling me, "Doctor, do something for my child. What we can do? So many drugs you are giving. I find it difficult to give so many drugs for the child in a day. How many times I need to give the drugs? Suppose child becomes intercurrent illnesses, when the child gets a cold, a diarrhea in between, and there is a lot of question how we are going to treat this child." And this family, my parents were so caretaking. I must say, they were so caretaking that the child
was lucky to have these two parents as their parents. And then they asked me, sir, let us do something. Then I thought we have to do something. With 5 drugs, we are not able to control convulsions. So I started thinking of alternate options, whether we could do surgery. But initially, most of the neurologists and neurosurgeons whom we have taken opinion from outside were all pessimistic. They were not optimistic. They were saying the outcome may not be better. But then it went on into my mind, the outcome may not be better, but I must give some relief to the baby. Here is a baby which is suffering, here is a family which is suffering. Even small amount of control of convulsions with some method will be a gate relief, which means I can work on development of the child if the convulsions come under control. It was this time that we started discussing with Dr. Arulmozhi and Dr. Sridhar, and to my dismay, our neurosurgeon Dr. Sridhar was very optimistic. He told me, sure sir, let us help this child. We'll try. We'll take a try. I think we can do something for this child. Our surgery will definitely reduce the number of convulsions, and that will help the reducing the number of drugs, and also help you on developmentally interfere with the child development and bring it back to normal. Then the parents, I had to convince them that let us take a call on this. Let us hope things will go well. We are having a good neurosurgeon, and I think we'll hope for the best and do. They agreed to that, and then Dr. Sridhar did a wonderful work. We really, I didn't expect that much amount of recovery. I thought even if the fits reduced by 20-30%, that would bring a lot of happiness to the parents. To my disbelief, the convulsions almost stopped. And now the child has started developing. Now the child starts looking at the mother and smiling. It is making a development that it has been missing all these years. Slowly trying to develop this. I think now we can work on this child to make this child develop to near normal, so that it takes on its activities of daily living. And I think I really want to thank our neurologist and neurosurgeon who has done a great relief to the parents and the child. It's a family which is now at least getting comfortable with number of convulsions almost nil and number of drugs almost reduced to near the lowest number of drugs that it is getting. I think, thank you sir for this wonderful work you have done on this child, real excellent work. Perfectly right. Now this is actually a very common scenario. It's not just this child we are discussing here. There are so many children who are having seizures and having recurrent seizures which is not controlled with the usual medications which the doctors are giving. But whatever it is, a seizure which is happening repeatedly has a really bad adverse effect on the development and the social well-being of the child. Now the seizures can be due to so many causes, whether it is a birth injury or a genetic defect or a malformation, whatever it is, when seizures happen repeatedly we call it as epilepsy. And as told earlier, epilepsy is a very common condition, particularly in childhood. Now this epilepsy has to be treated or controlled at the earliest. The more we delay, the more the adverse effect on the child's development. Now the thing is, we have to predict at an early stage with this intervention, be it medication or something else, what is going to be the outcome. By this drug, if I am sure that it is going to help the child, I will be confidently giving it. But there are some group or subgroup of children with epilepsy who I can guess or predict that this child may not respond to the medications. These are the children who are having severe damage to the brain or a severe genetic defect, having recurrent seizures, many different types, several types of seizures in a day, and happening daily, on a daily basis. So these children may not respond to the drugs, and it is our duty to recommend surgery at the earliest so that the seizures are controlled and child gets back the usual activity of respective for that age. So that's what I want to tell. But seizures are very common. Mostly they respond to drugs. It is our duty to pick up those children who are not responding and give an early intervention before it gets too late. Cardiac system, respiratory system, everything. So that even in small kids, the surgery, this kind of major surgery, just a major surgery operating in the brain, which can be done at a very minimal risk. It is like the risk of flying in a flight. So the technology is so evolved, and we are lucky to have the technology in our hospital so that we can help such child
go through major surgery at a very minimal risk. It's not only about the anesthesia. After anesthesia, the child has to be taken care of in the ICU and then in the pediatric ward. And a multidisciplinary team consisting of neurologists, neurocritical care and the pediatric critical care specialist are available round the clock to see the child, to continuously monitor the child with advanced equipments and monitoring, so that the whole process of surgery becomes very smooth and without any issues and very less complications. So in that way, even the small kids are able to undergo surgery with the advanced technology which is available, and we are very thankful for those technology in this hospital which is made available to us, and as well as the team of specialists who work together to reduce the risk and complications. பாப்பா வந்து பிறந்ததுமே அழாததுனால இவ்வளோ பாதிப்பு இருந்தது. நிஜமாவே டாக்டர் அரசு சார் இருக்காங்க. ரொம்ப ஃபிக்ஸ் வரும் சார் சொன்னதே 50 to 80 கவுண்ட்ஸ் வந்து ரொம்ப கம்மி தான். நிஜமா தூக்கத்துல கூட பாப்பாவுக்கு நிறைய ஃபிக்ஸ் வந்துட்டு தான் இருந்தது. 5 மருந்து 6 மருந்து 7 மருந்து டெய்லி மருந்துனால தான் பாப்பாவோட வாழ்க்கையே போயிட்டு இருந்தது. நிறைய டிஸ்கஷன் பண்ணி சொல்லுங்க. அப்புறம் இப்ப நிஜமா எங்களுக்கு கண்ணுக்கு வெளியில தெரிஞ்சு ஃபிக்ஸே கிடையாது. ஆக்டிவிட்டி இப்போ நிஜமா பார்த்துட்டு என்ன பார்த்து சிரிக்கிறாங்க, முன்ன அதெல்லாம் கூட இல்லை. பாப்பாக்கு பார்த்து சிரிக்க மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க, அவங்க இஷ்டத்துக்கு தான் சிரிப்பாங்க. ஆனா இப்போ நிஜமாவே பாப்பாக்கு வந்து என்னை பார்த்து சிரிக்கிறது, என்னோட குரல் கேட்கறது, என்ன வந்து ரொம்ப அரவணைக்கிறதுலாம் இருக்கு. வேலை செய்ய மாட்டாங்க அப்படின்னு நிறைய டாக்டர்ஸ் எனக்கு வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு பக்கம் தான் அவங்களோட கை கால அசைவு கூட ஒரு பக்கம் தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நிஜமா அப்படிலாம் இல்லை. பாப்பாவோட சர்ஜரி பண்ணா கண்டிப்பா டெவலப்பிங் இருக்கும். முன்ன இருந்த டெவலப்பிங் பிளஸ் இப்போ நிறையவே பாப்பாக்கு டெவலப்பிங் கண்டிப்பா இருக்கும். அவங்க ஒண்ணுமே சொல்ல வேண்டாம், குழந்தை நல்லபடியா இருக்கிறதே எங்களுக்கு ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். நாங்க ஆனா சென்னையில பார்க்காத ஹாஸ்பிட்டலும் கிடையாது, பார்க்காத எந்த ஒரு ட்ரீட்மெண்டே கிடையாது. அரசு ரொம்ப நல்லா தெரியும். என்கிட்ட 20 days பாப்பா 20 days ஐசியூல இருந்து வந்து 21th day சார் பார்த்தோம். நாங்க எல்லா ஹாஸ்பிட்டலுமே போயிருக்கோம். எல்லாமே நெகட்டிவ் தாட்ஸ் தான் எங்களுக்கு கொடுத்தது. எல்லாமே நெகட்டிவ் தாட்ஸ் தான். இங்க வந்துதான் பாசிட்டிவா பாப்பாவை இந்த நிலைமை கொண்டு வந்திருக்கோம். செலவானது எங்களுக்கு ஒரு பெரிய விஷயம் தான். இருந்தாலும் எங்களுக்கு பாப்பா நல்லா இருக்கா. குழந்தை பிறந்து தன்னிச்சையா அழுதாதான் அதுக்கு ஆக்சிஜன் மூளை கிடைக்கும். பிறக்கிறதுக்கு பின்னாடி இருக்கும் அதனுடைய நஞ்சு கொடி வெடிக்காத அதுக்கு ஆக்சிஜன். பிறந்ததுக்கு அப்புறம் நஞ்சு கொடி பிரிஞ்சிருது இல்லையா, அதுக்கப்புறம் அது அழுதாதான் அதுக்கு ஆக்சிஜன். பிறக்கும் போது ஏற்படுற சில கோளாறு, இல்லாட்டி பிறந்த பிறகு அது மூச்சு எடுக்காம இருந்ததுன்னா அந்த குழந்தைக்கு ஆக்சிஜன் கட் ஆகிட்டு மூளை பாதிப்பு ஏற்படுது. இதுதான் அந்த முன்னாடி சொன்ன பர்த் ஆஸ்பிக்சியா அப்படின்னு. இந்த பர்த் ஆஸ்பிக்சியா என்ன பண்ணுதுன்னா, ஆக்சிஜன் இல்லாத மூளையில பல ஏரியாக்கள் வந்து அழிஞ்சு போயிடும். இந்த அழிஞ்சு போன ஏரியாக்கள்லாம் தழும்புகள் மாறி, இந்த தழும்புகள்ல இருந்து உற்பத்தி ஆகிற மின் அலைகள் சொல்ற இல்லையா, கரண்ட். நம்ம பிரெயினே ஒரு நியூரல் டிஷ்யூ, நிறைய கரண்ட் உற்பத்தி ஆகுதுதான். அது நரம்பு வழியா டிராவல் பண்ணி தான் நம்ம இயக்கத்தை உண்டு பண்ணுது. இப்படி நிறைய அப்நார்மல் கரண்ட்ஸ் உண்டாகிறதுனால தான் ஒவ்வொரு ஏரியால இருந்து எங்கெல்லாம் தழும்பு இருக்கோ அங்கெல்லாம் ஆகி அந்த குழந்தைக்கு நிறைய மூளை ஏரியா பாதிப்பு ஏற்பட்டனால டெவலப்மெண்ட் டிலே ஆயிடுது. ரெண்டாவது நிறைய அப்நார்மல் கரண்ட் ஏற்படுறதுனால ஃபிட்ஸுக்கு நிறைய விதமான ஃபிட்ஸுக்கு ஏற்படுது. ஸோ பர்த் ஆஸ்பிக்சியான குழந்தைங்களுக்கெல்லாம் ஃபிட்ஸ் வர்றது சாதாரணம். அதிக அளவு பர்த் ஆஸ்பிக்சியா ஆகி நிறைய பிரெயின் டேமேஜ் ஆயிடுதுன்னா இது மாதிரி மருந்துக்கு கட்டுப்படாத ஃபிட்ஸ், எத்தனை மருந்து கொடுத்தாலும் அந்த ஃபிட்ஸ் அடக்க முடியாது. இதுக்கு வந்து தீர்வு வந்து சர்ஜரி தான். ஆனா இந்த சர்ஜரியை பண்றது வந்து ரொம்ப நுணுக்கமா செய்யணும். என்ன பண்ணா இந்த ஃபிட்ஸ் அடங்கும்ன்ற ஒரு ஆராய்ச்சியோட மனதோட துல்லியமா பண்ணக்கூடிய சர்ஜரி. எனக்கு நான் நிறைய 2-3 நியூரோ சர்ஜன்ஸ் எல்லாம் பேசிட்டு கடைசியில டாக்டர் ஸ்ரீதரோட பேசும்போது எனக்கு மனசுல ஒரு நம்பிக்கை, ஓ இவர் பேசுறது நம்மளுக்கு
திறமை இவர்கிட்ட இருக்கு, இவர் கரெக்டா சொல்ற மாதிரி தெரியுது, நம்ம EEG-க்கோ அந்த குழந்தை 1 வருஷமா பார்த்துட்டு வரமே, இவர்கிட்ட நம்பி இந்த குழந்தை ஒப்படைக்கலான்னு அப்பதான் பேரண்ட்ஸோட பேசின பிறகு ஒரு முடிவு எடுத்தோம். சோ இந்த குழந்தைக்கு வந்து எப்படியாவது நாம ஒரு ரிலீஃபை கொடுக்கணும். 100 கன்வல்ஷன்ஸ் ஒரு நாளைக்கு ஆகுது ஈஸியே கிடையாது. குழந்தை டயர்ட் ஆகிடும். ஒரு கன்வல்ஷன் ஒரு தடவை ஃபிட்ஸ் வந்தாலே எப்படி டயர்ட் படுத்துவாங்க தெரியும். 100 ஃபிட்ஸ்க்கு எப்படி இருப்பாங்க நீங்க யோசனை பண்ணி பாருங்க. அந்த அளவுக்கு இந்த குழந்தையும் குடும்பமும் சஃபர் ஆகிட்டு இருந்தது. டெஃபினட்டா அதுக்கு ஏதாவது பண்ணணும்னு அவரும் முனைப்போட 2-3 தடவை யோசனை பண்ணி கடைசியா என்கிட்ட அரசர் நாம இதை பண்ணலாம், அநேகமா நம்ம சக்சஸ்ஃபுல்லா இருப்போம், முழுதுமா நம்ம தீர்வு காணலா கூட ஓரளவு நம்ம இதுக்கு தீர்வை கொடுக்க முடியும்ன்ற ஒரு நம்பிக்கை கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இந்த சர்ஜரிக்கு ப்ரொசீட் பண்ணது. அதனாலதான் இது பிறவிக்கு முன்னாடி இருக்கிறது இல்ல, பிறக்கும் போது ஏற்படுற சில கோளாறுனால வரக்கூடிய கோளாறுகள் இது. சோ இந்த மாதிரி நிறைய குழந்தைகள் வந்து கஷ்டப்பட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன், இந்த மாதிரி ஒரு தீர்வு இருக்குன்னே தெரியாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி எல்லாம் இந்த சர்ஜரின்றது டெவலப் ஆகாத காலம், இப்படியே இந்த குழந்தைங்க ஃபிட்ஸோடயே வளர வேண்டியதுதான். இப்போ வந்து இந்த சர்ஜரி எல்லாம் டெவலப் ஆயிடுது, நிறைய டெக்னாலஜி டெவலப் ஆனதுக்கு அப்புறம் இந்த குழந்தைங்களுக்கு ஒரு தீர்வு இருக்கு. அதனால நம்ம என்ன பண்ணணும், இந்த மாதிரி நிறைய மருந்து சாப்பிட்டு கூட ஃபிட்ஸ் ஆகாத குழந்தைங்களை நம்ம ஐடென்டிஃபை பண்ணி கூட்டிட்டு வந்து அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி இந்த சர்ஜரியை பண்ணி அவங்களுக்கு ரிலீஃப் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த குடும்பமும் அந்த குழந்தைய நினைக்க கூடாது, இதோட நம்மளுக்கு ஒண்ணுமே இல்லை நினைக்க கூடாது. இதுக்கு மேலேயும் நம்மளுக்கு சில வைத்தியங்களுக்கு இந்த சர்ஜரி மூலியமா நல்லது பண்ண முடியும்ன்றது தெரிய வரும்.